Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். என்ன போயம் அப்படின்னா த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா மேரி போத்தம் ஹவெட் அப்படிங்கிறவங்க தான் இதோட ஆத்தர். சரியா? இப்போ இந்த போயமில் என்ன மாரல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளை வந்து புகழ்வாங்கல்ல, ரொம்ப வஞ்சகமாக பேசி, அதாவது நம்மளை எப்படியாவது நம்மளை நம்ப வைக்கணும், நம்மளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாத்திரமான வார்த்தைகள் பேசுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை நம்பி நம்ம அவங்களோட வார்த்தைகளுக்கு காது கொடுத்து கேட்டு நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட நல்லது நினைக்கிறவங்களும் நம்ம கூட இருப்பாங்க, நம்ம கூட கெட்டது நினைக்கிறவங்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நீ நல்லா படிக்கணும், நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்கன்னா அதில் நல்லதாக நினைக்கிறவங்கள நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீ என்னப்பா நீ நல்லா படிப்ப, நீ என்ன டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணிடுவ, நீ நல்லா சம்பாதிக்க போகிற, உனக்கு என்ன அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து என்னென்னா ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ். நம்மளை ரொம்ப தூக்குற மாதிரி தூக்கி என்ன பண்ணுறாங்க, நம்ம படிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. அதை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இன்றைக்கி படிக்கலன்னா என்னடா, உன்ட்ட நிறைய திறமை இருக்குடா, நீ ஒரே நாள் இதெல்லாம் முடிச்சிருவேன், தூசி மாதிரி தட்டி போட்டுருவோம், உனக்கு அவ்வளோ திறமை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வெளியில் போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்பி என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நாளே படிச்சிருவோமோ அப்படின்னு நம்ம நம்பி ஏமாந்துருவோம். அப்போ அந்த மாதிரிலாம் யாராவது உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷனை கரெக்டாக வச்சு நம்ம பண்ணணும். சரியா? இப்போ இந்த போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா. will you walk into my parlor, set the spider to the fly. அதாவது என்ன அப்படின்னா, ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து என்னோட பார்லருக்கு ஒரு டைம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுதான். will you walk into my parlor, என் பார்லருக்கு வரியா அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் யார்கிட்ட கேட்குறா, ஃப்ளை கிட்ட கேட்குதான். பார்லர் அப்படின்னா என்ன அப்படின்னா டைடி ரூம், ஒரு குட்டியான ரூம். எதுக்காக அப்படின்னா கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ரூம் தான் என்ன அப்படின்னா பார்லர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? திஸ் இஸ் த பிரிட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் தட் எவர் யூ டிட் ஸ்பை. அதாவது இந்த பார்லர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பார்லரை நீ எங்கேயுமே பார்த்துருக்க மாட்ட. எவர் அப்படின்னா எப்பொழுதுமே, டிட் யூ ஸ்பை அப்படின்னா எப்போதுமே நீ பார்த்துருக்க மாட்ட, அதனால என்னோட பார்லருக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குது. சரியா? அடுத்து என்ன கேட்குதுன்னு பார்ப்போமா. the way into my parlor is up a winding stair and I have many curious things to show when you are there. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பார்லருக்கு வர அந்த வழி இருக்குல்ல, வே, அந்த வே எப்படி இருக்கும் அப்படின்னா வைண்டிங் ஸ்டேர் அப்படின்னா, ஸ்டேர் அப்படின்னா படிக்கட்டு. சரியா? ஸ்டெப்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வைண்டிங் அப்படியே சுற்றி வரும்ல, அந்த மாதிரி படிக்கட்டாக இருக்கும். வைண்டிங் ஸ்டேர் அப்படின்னா ட்விஸ்டான படிக்கட்டுகளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஒரு அதில் வந்து பார்த்தா அப்படின்னா நிறைய திங்ஸ், க்யூரியஸ் திங்ஸ் அப்படின்னா ரொம்ப ஆர்வமான சில விஷயங்கள் இருக்கும்ல, நம்ம ரொம்ப ஆர்வமாக ஒன்று பார்ப்போம்ல, அதுதான் க்யூரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட பார்லருக்குள்ளே பார்த்தேன்னா உனக்கு நிறைய க்யூரியஸ் திங்ஸ் இருக்குது, நீ அங்கே வந்தேன்னா நான் உனக்கு அது எல்லாமே காமிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுது. டு ஷோ வென் யூ ஆர் தேர், நீ அங்கே வந்த அப்படின்னா உனக்கு நான் எல்லாமே காமிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுது. சரியா? அதுக்கு ஃப்ளை என்ன சொல்லுது அப்படின்னா, ஹோ நோ நோ, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுதான். ஹோ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை. அந்த குட்டி ஃப்ளை என்ன சொல்லுது, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா டு ஆஸ்க் மீ இன் வெயின், நீ எவ்வளோ தான் என்ன நீ கேட்டாலும் வேஸ்ட்டு தான், நான் வரமாட்டேன். வெயின் அப்படின்னா வேஸ்ட், நீ இவ்வளோ தூரம் என்னை கூப்பிடுறது வேஸ்ட்டு, நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஃபார் ஹூ கோஸ் அப் யுவர் வைண்டிங் ஸ்டேர் கேன் நெவர் கம் டவுன் அகெயின். யாரெல்லாம் உன்னோட இந்த வைண்டிங் ஸ்டேர், இந்த மாதிரி ட்விஸ்டான படிக்கட்டுக்குள்ளே போனாங்களோ அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, திரும்ப வரவே மாட்டாங்க. நெவர் கம் டவுன் அகெயின், திரும்ப அவங்க வரவே மாட்டாங்க, அதனால நான் வரமாட்டேன், நீ எவ்வளோதான் என்னை கூப்பிடுறதும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லுது. சரியா? அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. ஐ எம் ஷுர் யூ மஸ்ட் பி வியர் டியர் வித் சோரிங் அப் ஸோ ஹை. அப்படின்னா என்னென்னா எனக்கு நல்லா தெரியும், ஷுவர் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா நீ ரொம்ப வியரி அப்படின்னா டயர்டாக இருப்ப, புரியுதா? நீ ரொம்ப டயர்டாக இருப்ப அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். வித் ஏன் டயர்டாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளை என்ன பண்ணும், மேலே பறக்குமா, அதுதான் சொல்கிறாங்க. வித் சோரிங் அப்படின்னா ஃப்ளையிங்,
அதாவது எப்படி அப்படின்னா நீ ரொம்ப ஹைட்டில் ரொம்ப தூரம் அதாவது ஹையில் மேலே பறந்து நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுதான். சரியா? will you rest upon my little bed said the spider to the fly. நீ இவ்வளோ டயர்டாக இருப்ப, நீ வந்து என்னோட லிட்டில் பெட் குட்டியான பெட் என்னோட பார்லரில் இருக்குது, அந்த பெட்டில் வந்து நீ தூங்கினா நீ ரெஸ்ட் எடுத்தனா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுது. புரியுதா? will you rest upon my little bed, என்னோட குட்டி பெட்டில் வந்து நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுதான். there are pretty curtains drawn around. அந்த பெட்டை சுற்றி இப்போ நீங்கள் நிறைய படத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டில் வந்து பெட் இருக்கும், பெட்டை சுற்றி ஒயிட் கலரில் கர்டன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா நீ அந்த பெட்டில் வந்த அப்படின்னா அதை சுற்றி நான் என்ன போட்டிருப்பேன், பிரிட்டியான கர்டன்ஸ், ரொம்ப அழகழகான கர்டன்ஸ்னால் போட்டிருப்பேன். அதை சுற்றி நான் ரொம்ப அழகழகாக கர்டன்ஸ் போட்டிருப்பேன். இந்த ஷீட்ஸ் ஆர் ஃபைன் அண்ட் தின். அந்த பெட்டில் போட்டிருக்க அந்த பெட்ஷீட் இருக்குல்ல, அதான் ஷீட்னு சொல்கிறாங்க. அந்த ஷீட் எப்படி இருக்குது, ரொம்ப ஃபைன், ரொம்ப அழகாக எப்படி இருக்கா, ரொம்ப தின்னாக இருக்கா, சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கிறத விட எப்படி இருக்கும், வெயிட்டானதெல்லாம் நம்ம தூங்கும்போது ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குமா, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃபைனாக இருக்கும். அதனால் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அண்ட் இஃப் யூ லைக் டு ரெஸ்ட் அ வைல் ஐ வில் ஸ்னக்கி டக் யூ இன். நீ ஒரு தடவை வந்து அங்கே படுத்த அப்படின்னா உனக்கு எப்படி கிடைக்கும், ரொம்ப சாஃப்டாக, அதாவது ரொம்ப நல்ல வாமான ஒரு தூக்கம் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்னக்கி டங் அப்படின்னா வாமா, ரொம்ப வாமா நீ வந்து தூங்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைங்களை தூங்க வைக்கிறோம், அவங்கள என்ன பண்ணுவோம், பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க மேலே பெட்ஷீட் போட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக அவங்கள வந்து போர்வை போற்றி நம்ம தூங்க வைப்போம்ல, அதை தான் சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐ வில் ஸ்னக்கி டக் யூ இன் அப்படின்னா உன்னை நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்க வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுதான். சரியா? அதுக்கு ஃப்ளை என்ன சொல்லுது அப்படின்னா ஹோ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை ஃபார் ஐ ஹாவ் ஆஃபன் ஹியர்ட் இட் செட் தே நெவர் நெவர் வேக் அகெயின் ஹூ ஸ்லீப் அப்பான் யுவர் பெட். நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், ஆஃபன் அப்படின்னா நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா உன்னுடைய பெட்டில் வந்து ஒரு டைம் தூங்கினவங்க திரும்ப எழுந்ததா சரித்திரமே கிடையாது, அவ்வளோதான், ஒரு தடவை தூங்கிட்டாங்கன்னா அவங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்லுது. புரியுதா? உன்னோட பெட்டில் வந்து தூங்கினவங்க எப்பவுமே நெவர் நெவர் வேக் அகெயின், திரும்ப அவங்க எந்திரிச்சதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுதான். சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா செட் த கன்னிங் ஸ்பைடர் டு த ஃப்ளை. என்ன சொல்கிறாங்க, கன்னிங் ஸ்பைடர், வஞ்சகமான அந்த ஸ்பைடர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ளை கிட்ட என்ன சொல்லுதான், டியர் ஃப்ரெண்ட் வாட் கேன் ஐ டூ டு ப்ரூவ் த வார்ம் அஃபெக்ஷன் ஐ ஹாவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஃபார் யூ. இப்போ ஒரு ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கேட்பான்ல, என்ன தாண்டா பண்ணுறது, நான் என்ன பண்ண நீ என்னை நம்புவேன், நான் உன் மேலே பாசமாக தான் இருக்கேன்றதை நான் என்ன பண்ணி உன்னை நான் நம்ப வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் எப்படி தான் ப்ரூஃப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஸ்பைடர் சொல்லுவேன். என்ன சொல்லுதுன்னா அதாவது டியர் ஃப்ரெண்டு, என் நண்பனே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குதான். என்ன சொல்லுதுன்னா நான் என்ன தான் பண்ணட்டும், வாட் கேன் ஐ டூ, நான் என்ன தான் பண்ணட்டும், நான் வந்து உன் மேலே இவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கேன்ல, அதை நான் உன்கிட்ட காமிக்கணும்னா நான் என்ன தான் பண்ணுறது, நான் எப்போவுமே ஒன்று தான் நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத உன்கிட்ட காமிக்கிறதுக்கு நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குதான். ஐ ஹாவ் வித்தின் மை பேண்ட்ரி குட் ஸ்டோர் ஆஃப் ஆல் தட் நைஸ். பேண்ட்ரி அப்படின்னா ஈட்டபிள் திங்ஸ் இருக்கிற ஒரு பிளேஸ். அது ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருட்கள், கிச்சன் மாதிரி ஒரு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்குமோ, அதுதான் சொல்கிறப்ப. ஒரு வீடு அப்படின்னா பெட்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும்ல, ஹால் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்க, பேண்ட்ரி அப்படின்னா சாப்பிட்ற ஐட்டங்கள் இருக்கிற ஒரு ரூம் மாதிரி இருக்கான். அங்கே நான் என்னோட இதில் பார்த்தேன்னா ஒரு பேண்ட்ரி இருக்குது, அதில் நல்ல நல்லதான் சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் நான் நிறையா வச்சுருக்கேன், நீ ஒரு டைம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். ஐ எம் ஷூர் யூ ஆர் வெரி வெல்கம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீ வந்தே ஆகணும். வந்து இப்போ என்ன சொல்லுவோம், வந்து ஒரு வாயாக சாப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கூப்பிடுதான். நீ கண்டிப்பாக வந்தாகணும், வந்து ஒரே ஒரு ஸ்லைஸாக நீ எடுத்துகிட்டு தான் போகணும், சும்மா ஒரு ஸ்லைஸ் அதுலேருந்து நீ எடுத்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதான். அதுக்கு நம்ம ஃப்ளை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா. ஓ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை, இல்லை நான் வரலை. கைண்ட் சார் தட் cannot be, I have heard what's in your pantry and I do not wish to see. கைண்ட் சார் என்ன கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, நான் வரலை. ஏன் அப்படின்னா உங்களோட பேண்ட்ரியில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும், அதை நான் பார்க்க கூட விரும்பலை, வரலன்னு சொல்லலை, அந்த பேண்ட்ரியை நான் பார்க்க கூட விரும்பலை அப்படின்னு வந்து சொல்லுதான். புரியுதா? ஐ டு நாட் விஷ் டு சி, நான் அதை பார்க்க கூட விரும்பலை, நான் விட்டுறேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுது. புரியுதா? அடுத்து போகலாமா. ஸ்வீட் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஸ்வீட் கிரியேச்சர் ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு உயிரினம். நிறைய நம்மளோட உலகத்தில் பார்த்தா நிறைய கிரியேச்சர் இருக்குது, அதில் ரொம்ப ஸ்வீட்டான கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுதான் அந்த ஃப்ளையை. என்ன சொல்லுது அப்படின்னா யூ ஆர் விட்டி. விட்டின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சிரிப்பாக ரொம்ப இதாக இருப்பாங்க, ஃபன்னியாக இருப்பாங்கள்ல, அதுதான் விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப ஃபன்னியாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி வைஸ் அப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப அறிவாளியாக இருக்க. ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கேசி விங்ஸ். கேசி விங்ஸ் அப்படின்னா உன்னோட டிரான்ஸ்பரண்டான விங்ஸ்.
அதாவது எவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்குது. என்ன அப்படின்னா விங்ஸ், இப்போ ஒரு ஃப்ளையோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, நம்மளுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல, அதுதான் சொல்கிறது. உன்னோட விங்ஸ்லாம் எவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஐஸ் வந்து எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. யாரே ஐஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, விங்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது. ஐ ஹாவ் எ லிட்டில் லுக்கிங் கிளாஸ் அப்பான் மை பார்லர் ஷெல்ஃப். என்னோட பார்லரில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருக்கேன், ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இஃப் யூ வில் ஸ்டெப் இன் ஒன் மூமெண்ட் டியர் யூ ஷால் பிஹோல்ட் யுவர் ஸ்பெல்ஸ். ஒரே ஒரு நிமிஷம் நீ வந்தனா நீ என்ன பண்ணலாம், அங்கே உன்னோட ஃபேஸை நீ பார்க்கலாம். பிஹோல்ட் அப்படின்னா சி. நீ ஒரே ஒரு முறை வந்த அப்படின்னா அந்த கண்ணாடியில் நீ என்ன பார்க்கலாம், உன்னோட ஃபேஸை பார்க்கலாம், நீ எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுதான். ஐ தேங்க்யூ ஜென்டில் சார், நீங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஜென்டில் சார் அப்படின்னு சொல்லி ஃப்ளை சொல்லிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஃபார் வாட் யூ ஆர் ப்ளீஸ்டு டு சே அண்ட் பைடிங் யூ குட் மார்னிங் நவ் ஐ வில் கால் அனதர் டே. முன்னாடி என்ன சொல்லிச்சு, நான் வரமாட்டேன்னு சொன்னது, இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ என்னை ப்ளீஸ் பண்ணி சொல்கிறீங்க, இவ்வளோ என்னை புகழ்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல முடியும், என்கிட்ட சொல்றதுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு. பைடிங் அப்படின்னா என்கிட்ட சொல்ல ஒன்னே ஒன்று தான் இருக்கு. என்ன அப்படின்னா குட் மார்னிங் நவ். இப்போதைக்கு நான் என்ன சொல்ல முடியும்னா குட் மார்னிங் மட்டும் தான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னொரு நாள் வரேன், அதாவது இப்போதைக்கு நான் பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறேன், இன்னொரு நாள் வேணா வரேன் அப்படின்னு சொல்லுதான். சரியா, இவ்வளோ நாள் வரலன்னு சொன்னுச்சு, இப்போ என்ன சொன்னது, நான் இன்னொரு நாள் வரேன், இப்போ வரல இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லுதான். அடுத்து போலாமா. The spider turned him around about and went into his den அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பைடர் சரி இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளை சொல்லிடுச்சா, அதனால் என்ன பண்ணுது, திரும்ப என்ன பண்ணுது, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டேர்ன் பண்ணி அதோட டென் குகைக்குள்ளே போகுது. இப்போ டென் அப்படின்னு என்னென்னா இப்போ ஒரு லயனோட குகைக்கு லயன் தான் ராஜாவாக இருக்குது, அந்த மாதிரி இந்த ஸ்பைடர் அதோட வலையில் அதுதான் வந்து ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அது அதோடைய குகைக்குள்ளே போயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் வெல் ஹீ நோ த சில்லி ஃப்ளை வுட் சூன் கம் பேக் அகன். அதுக்கு நல்லா தெரியுமா கண்டிப்பாக இந்த ஃப்ளை வந்து என்ன பண்ணுமா வந்துடும், நம்ம இவ்வளோ வார்த்தைகள் அதுக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக அது ஏமாந்து என்ன பண்ணும் இங்கே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லுதான். சரியா, ஸோ ஹி ஓ எ சப்டல் வெப். சப்டல் அப்படின்னா ரொம்ப டெலிகேட் அப்படின்னு சொல்லுவோம். டெலிகேட் அப்படின்னா ரொம்ப நுட்பமாக பின்னுறது, ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக ரொம்ப நுட்பமாக அந்த வலையை பார்த்தோன்னே அதுக்கு வந்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப நுட்பமாக, அதே மாதிரி அது உள்ளே வந்துருச்சு டக்குன்னு மாட்டிக்கவும் செய்யணும்ல, அந்த மாதிரி ரொம்ப நுட்பமாக என்ன பண்ணுதான் அப்படின்னா ஒரு லிட்டில் கார்னரில் என்ன பண்ணுது இது கேட்பாங்க, எங்கன்னா லிட்டில் கார்னரில் ஒரு வலை வந்து பின்னுதான். சரியா, அண்ட் செட் ஹிஸ் டேபிள் ரெடி அண்ட் டைன் அப்பான் த ஃப்ளை. அப்படியே வலையெல்லாம் பின்னிட்டு டேபிள் எல்லாம் செட் பண்ணிட்டு ரெடியாக இருக்குது, அதாவது இறைக்காக ரெடியாக இருக்குது, கண்டிப்பாக அந்த ஃப்ளை வரும் அதை நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைக்காக என்ன பண்ணுதான் அப்படியே எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரியா, தென் ஹி கம் அவுட் டு ஹிஸ் டோர் அகெயின் அண்ட் மெரிலி டிட் சிங். திரும்ப என்ன பண்ணுது, இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு திரும்ப வெளியில் வருதான், அந்த குகையிலேருந்து வெளியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெரிலி அப்படின்னா ஹாப்பியாக, ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுது பாட்டு பாடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன பாட்டு பாடுதுன்னா கம் ஹித்தர் பிரிட்டி ஃப்ளை. ஹித்தர் அப்படின்னா ஹியர், இங்கே வா. அப்போல்லாம் வந்து இப்போ நம்ம ஹியர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து என்ன சொல்லுவாங்களாம், அதை ஹித்தர் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அப்போ இங்கே வா அழகான ரொம்ப அழகான ஃப்ளையே இங்கே வா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுதான். வித் பியல் அண்ட் சில்வர் விங். அதோட விங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பியல் அண்ட் சில்வர் விங் அப்படின்னு சொல்லணும். சரியா, யுவர் ரோப்ஸ் அப்படின்னா லூஸ் கார்மெண்ட், நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப க்ரீன் அண்டு பர்பிளாக இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க, அதோட ரோப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா க்ரீன் அண்டு பர்பிள் அப்படின்னு சொல்லணும். சரியா, தேர் இஸ் அ கிரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். கிரஸ்ட் அப்படின்னா ஃபர் அப்படின்னா மணிமகுடம், அதாவது சொல்லுவாங்க மகுடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரஸ்ட். உன்னோட தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மகுடம் மாதிரி இருக்குது, அதாவது நம்மளுடைய ஃப்ளையில் பார்த்தீங்கன்னா அதோட தலையில் குட்டியாக இருக்கும், அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உன்னோட தலையில் அழகாக மகுடம் மாதிரி உனக்கு ஒரு கிரஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுதான். யுவர் ஐஸ் ஆர் லைக் டைமண்ட் பிரைட். உன்னோட கண்கள்லாம் பார்த்தோன்னா அப்படியே வைரம் மாதிரி பிரைட்டாக இருக்குது, ஆனால் என்னோட கண்ணு பார்த்தோன்னா லெட்டு மாதிரி ரொம்ப எப்படி இருக்குது டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யாரோட கண்ணு இங்கே டைமண்ட் அப்படின்னா ஃப்ளையோடது, யாரோட கண்ணு இங்கே லெட் அப்படின்னா அது ஸ்பைடரோடது. ஓகேவா, இது நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க.
திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்பைடர் அதோட டென்னுக்குள்ளே போயிடுது. டென்னுக்குள்ளே போயிட்டு அந்த நல்லா நுணுக்கமாக டெலிகேட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா வெப்பை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா டேபிள் எல்லாம் ரெடியாக செட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு பாட்டு பாடுதான். சரியா? அந்த பாட்டில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ரொம்ப அழகான ஃப்ளை அப்படின்னு சொல்லுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸை பற்றி சொல்லுது. ரொம்ப பியர்லான விங்ஸ் அண்ட் சில்வர் விங்ஸ் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததோட ரோப்ஸ் அதோட கார்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப க்ரீன் அண்ட் பர்பிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட தலையில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு க்ரஸ்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுதான். அதோட கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா டைமண்ட் பிரைட்டாக இருக்குது. ஆனால் ஸ்பைடரோட கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா லெட்டு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுதான். சரியா? அடுத்து போகலாமா? அலாஸ் அலாஸ் ஹவு வெரி சூன் திஸ் சில்லி ஃப்ளை the silly little fly hearing his willy flattering words came slowly flitting by. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலாஸ் அப்படின்னா ரொம்ப போச்சுரா, ஐயோ முடிஞ்சு அந்த ஃப்ளை என்ன பண்ணிடுச்சு, நம்பிடுச்சு. ஸ்பைடர் சொன்னது எல்லாத்தையும் நம்பி அங்கே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? சோகமாக ஐயோ இவ்வளோ சீக்கிரமாக இந்த லிட்டில் ஃப்ளை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த போலியான வேர்ட்ஸ் ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் அப்படின்னா போலியான வார்த்தைகளை நம்பிடுச்சு. நம்பி என்ன பண்ணுது அதோடைய அந்த குகைக்குள்ளே போக ஆரம்பிக்குது. போச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. With bustling wings he hung aloft then nearer and nearer you. அப்படியே அதோட விங்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கிட்ட கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருச்சான். சரியா? திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் பிரில்லியன்ட் ஐஸ் க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூ. ஒன்லி இப்போ அதோட ஃப்ளையோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம அவ்வளோதான் போனால் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதோட மைண்டு ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னா அது போலியாக சொன்ன அந்த ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் தான் இருக்குது. என்ன வேர்ட் அப்படின்னா அதோட பிரில்லியண்ட்டான ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, ஸ்பைடர் அப்படி தானே சொல்லிச்சு உன்னோட பிரில்லியண்ட்டான ஐஸ் அப்படின்லாம் சொல்லிச்சுல, அந்த ஐஸை பற்றியும் நம்மள்ட்ட அழகாக ரொம்ப பிரில்லியண்ட்டான ஐஸ் இருக்குது போல, நம்மளோட ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனாக பர்பிளாக அழகாக இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலியான வார்த்தைகளை மட்டுமே நம்பி என்ன பண்ணுது அந்த ஃப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அந்த ஸ்பைடர் கிட்ட. சரியா? திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் கிரஸ்டட் ஹெட் அதோடைய மகுட மாதிரி இருக்க அந்த ஹெட்டை பற்றி சொல்லிச்சுல, அதெல்லாம் மட்டுமே யோசிச்சுட்டு போதான். சரியா? புவர் ஃபூலிஷ் திங் அப்படின்னா இந்த மாதிரி சொன்ன அந்த போலியான வார்த்தைகளை நம்பி இப்படி முட்டாள்தனமாக என்ன பண்ணுது அந்த ஃப்ளை அங்கே போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் அப் ஜம்ப்டு த கன்னிங் ஸ்பைடர் அண்ட் fiercely held her fast. உடனே அது கிட்ட போக போக என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பைடர் என்ன பண்ணுது ஒரே ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா அதை சாப்பிட்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. he dragged her up his winding stair into his dismal den. அதை ட்ராக் பண்ணி உள்ளே இழுத்துட்டு வந்துருச்சு. அது எங்கே அப்படின்னா அதோட வைண்டிங் ஸ்டேருக்குள்ளே இழுத்துட்டு வந்துருச்சு. டிஸ்மல் டென் அப்படின்னா ரொம்ப இருட்டாக இருக்கும்ல, டிஸ்மல் அப்படின்னா ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி அந்த டென்குள்ளே இட்டுட்டு வந்துருச்சு. வித்தின் ஹிஸ் லிட்டில் பார்லர் பட் ஷி நெவர் கேம் அவுட் அகெயின். அதோட லிட்டில் பார்லருக்குள்ளே போன அந்த ஃப்ளை போனது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது, திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு அது வந்து சாப்பிட்ருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இப்போ இது மூலயமா நமக்கு ஆத்தர் என்ன நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னா அண்ட் நவ் டியர் லிட்டில் சில்ட்ரன் ஹூ மே திஸ் ஸ்டோரி ரீட். சின்ன குழந்தைகளே யாரெல்லாம் இந்த ஸ்டோரி எப்படிங்கன்னா 9th புக்கில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ குட்டி குழந்தைங்க தானே, இந்த மாதிரி குட்டி குழந்தைங்களே யாரெல்லாம் இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுறீங்களோ டு ஐடில் சில்லி ஃபேக்ட்ரிங் வேர்ட்ஸ் ஐ ப்ரே யூ நெவர் கிவ் ஹீட். அதாவது இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட போலியான வார்த்தைகள் பேசினாங்க அப்படின்னா உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், அதை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் டு அண்ட் ஈவில் கவுன்சிலர் அப்படின்னாலே நமக்கு என்ன சொல்லுவாங்க, அறிவுரை சொல்கிறவங்க. அந்த அறிவுரையும் என்னது, ஈவில் கவுன்சிலர். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று நம்மள்கிட்ட பேசுவாங்க. நம்ம உண்மையாலுமே வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க, நீ போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ போனால் நல்லா சம்பாதிப்ப, நீ இப்படிலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே ஆனால் ஈவிலாக இருப்பாங்க. அதை தெரியாமல் நம்ம அவங்க சொல்கிறத நம்பக்கூடாது. சரியா? அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, உங்கள் காது க்ளோஸ் பண்ணிவிடுங்க, உங்கள் கண்ணை மூடிக்கோங்க. அவங்க என்னவாது பேசிட்டு போட்டோம், அவங்க பேசுறதை நம்ம காது கொடுத்தே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். அண்ட் டேக் ஏ லெசன் ஃப்ரம் திஸ் டேல் ஆஃப் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. அப்போ இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளைலேருந்து நீங்கள் இந்த ஒரு பாடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த கதையிலேருந்து இந்த ஒரு பாடத்தை எடுத்துக்கோங்க. யாராவது உங்ககிட்ட வஞ்சகமாக போலியாக அதாவது நம்மளை ஏமாத்துற மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுனாங்கன்னா அப்போ உங்கள் ஹார்ட்டு, உங்கள் கண், உங்கள் காது எல்லாத்தையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? இதுதான் நமக்கு வந்து இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளைல கொடுத்துருக்க ஸ்டோரி. ஓகேவா? அடுத்து நம்ம புக் பேக் பார்க்கலாமா? ஆத்தர்
பார்த்துருவோமா. மேரி போத்தம் ஹவேட் அப்படிங்கிறவங்க தான் இதோட ஆத்தர் அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1799 1888 பார்த்தீங்கன்னா 9988 அப்படின்னு வருதா. அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. அப்போ 99 ஸ்டார்ட் ஆகி 88 முடிகிறாங்க. இவங்க என்ன நேஷனாலிட்டி அப்படின்னா இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட் சரியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க எங்கே வந்து பிறந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா கோலிஃபோர்ட்டில், எங்கே அப்படின்னா க்ளூசெஸ்டெர்ஷைன் அப்படிங்கிற இடத்துல, க்ளோசெஸ்டெர்ஷைன் அப்படிங்கிற இடத்துல, அதுக்குள்ளே என்ன கிராமத்தில் அவங்க பிறந்தாங்க அப்படின்னா கோலிஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க வந்து பிறந்தாங்க சரியா. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷி வாஸ் எஜுகேட்டட் அட் ஹோம் அண்ட் ரீட் வைட்லி, வீட்டில் இருந்தே அவங்க படித்தாங்க புரியுதா. அடுத்து என்னென்னா ஹி கமெண்ட்ஸ் ரைட்டிங் வேர்சஸ் அட் வெரி இயர்லி ஏஜ், அவங்க வந்து எப்போ எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்ப இயர்லி ஏஜ், சின்ன வயசுலேயே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டுகெதர் வித் ஹர் ஹஸ்பண்ட் வில்லியம் ஹவைட் ஷி ரோட் ஓவர் 180 புக்ஸ், அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்த்து, அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னா வில்லியம் ஹவைட் சரியா. இவங்க பேர் என்ன அப்படின்னா மேரி போத்தம் ஹவைட். அப்போ வில்லியம் ஹவைட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ எழுதியிருக்காங்க அப்படின்னா 180 புக்ஸ் வந்து ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்களா சரியா. இது நம்மளுக்கு கேட்பாங்க சரியா. எவ்வளோ அப்படின்னா 180 புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இது உங்களை பற்றி கேட்கணும் அப்படின்னா இவங்களோட பீரியட் நாம வச்சுக்கோங்க. இவங்க என்ன நேஷனாலிட்டி அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றது நாம வச்சுக்கோங்க. அவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இவங்க வீட்டிலே படித்தாங்க, ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து எவ்வளோ எழுதியிருக்காங்க அப்படின்னா 180 புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க ஓகேவா. கிளாசரி பார்க்கலாமா. பார்லர் அப்படின்னா என்னது, நம்ம போயம் படிக்கும் போது கிளாசரி படிச்சுட்டே தான் வந்தோம் சரியா. ரீகால் மாதிரி பார்த்துருவோம். பார்லர் அப்படின்னா டைடி ரூம், ரொம்ப குட்டி ரூம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா என்டர்டெய்னிங் கெஸ்ட்டை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சரியா. வைண்டிங் அப்படின்னா ட்விஸ்டிங் அப்படின்னு சொல்லல, ரொம்ப சுருளாக ரொம்ப ட்விஸ்டிங்காக பண்ணுறது தான் வைண்டிங். அடுத்து என்னென்னா வியரி அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க வியரி. எப்போ டயர்டாகும், நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் போது என்ன பண்ணுவோம், டயர்ட் ஆகிடும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வியரி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அடுத்து பேண்ட்ரி அப்படின்னா எ ரூம் வேர் பிவரேஜஸ் ஃபுட்டு டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். பிவரேஜஸ்னால் கூல் ட்ரிங்க்ஸஸ் அந்த மாதிரி ஃபுட்டு டிஷ்ஷஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ரூம் வந்து பேர் என்ன அப்படின்னா பேண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. சப்டல் அப்படின்னா நுணுக்கம் அப்படின்னு சொன்னோமா, அதான் டெலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபெயிண்ட் அண்ட் மிஸ்டீரியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃப்ளாட்டரிங் அப்படின்னா டு ப்ரைஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் இன்சின்சியர்லி, உங்களை அப்படியே ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அது போலியாக இருக்கும், அதுதான் ஃப்ளாட்டரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் அப்படின்னா எ பர்சன் ஹூ அட்வைசஸ், உங்களுக்கு ஒரு பர்சன் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் கவுன்சிலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. இதுதான் உங்களுக்கு கிளாசரி. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் வந்து பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த வே இன்டு மை பார்லர் இஸ் அப் எ வைண்டிங் ஸ்டேர் அண்ட் ஐ ஹாவ் மெனி கியூரியஸ் திங்ஸ் டு ஷோ வென் யூ ஆர் தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஹவு கேன் த ஃப்ளை ரீச் த ஸ்பைடர் பார்லர், ஃப்ளை வந்து ஸ்பைடரோட பார்லருக்கு எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா த்ரூ எப்படி அப்படின்னா வைண்டிங் ஸ்டேர், அதோட வைண்டிங் ஸ்டேர் மூலயமா தான் எப்படி போகும் அப்படின்னா ரீச் ஆகும் சரியா. அடுத்து போகலாமா. வாட் வில் த ஃப்ளை கெட் டு சி இன் த பார்லர், அதாவது பார்லருக்கு போனால் நீ என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த லைனில் சொல்லுது அப்படின்னா நிறைய க்யூரியஸ் திங்ஸ் வந்து நீ பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுது சரியா. அடுத்து போகலாமா. ஹோ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை கைண்ட் சார் தட் கெனாட் பி ஐ ஹவ் ஹியர்ட் வாட் இஸ் இன் யுவர் பேண்ட்ரி அண்ட் ஐ டு நாட் விஷ் டு சி அப்படின்னு சொல்லுதா. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இஸ் த ஃப்ளை வில்லிங் டு என்டர் த ஸ்பைடர் பேண்ட்ரி, ஸ்பைடரோட பேண்ட்ரிக்கு போகிறதுக்கு ஃப்ளைக்கு விருப்பமாக இருக்கா, இல்லை, நோ சரியா. அடுத்து கேன் யூ கெஸ் வாட் வாஸ் இன் த பேண்ட்ரி, இந்த பேண்ட்ரியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்லி ரிமைன்ஸ் ஆஃப் டெட் ஃப்ளைஸ், ஆல்ரெடி செத்து போன இந்த பூச்சிகள் தான் அங்கே இருக்கும் சரியா. அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா. ஸ்வீட் கிரியேச்சர் செட் த ஸ்பைடர் யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ், ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கேசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் த வேர்ட்ஸ் யூஸ்டு பை த ஸ்பைடர் டு டிஸ்கிரைப் த ஃப்ளை, ஃப்ளையை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஸ்பைடர் வந்து என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா நீ ரொம்ப விட்டியாக இருக்க, நீ ரொம்ப வைஸாக இருக்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, அதோட உன்னோட விங்ஸ் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது, உன்னோட ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அப்போ விட்டி, வைஸு, ஹேண்ட்ஸம், ப்ரில்லியன்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கு சரியா. அடுத்து போகலாமா. ஒய் டஸ் த ஸ்பைடர் சே தட் த ஃப்ளை இஸ் விட்டி, ஏன் வந்து ஸ்பைடர் வந்து என் ஃப்ளையை பார்த்து நீ ரொம்ப விட்டி அப்படின்னு சொல்லுது அப்படின்னா த ஃப்ளை இஸ் கிளவர் டு அவாய்டிங் என்ட்ரிங் த வெப், அதாவது இவ்வளோ கூப்பிட்டும் அந்த ஃப்ளை வந்து கிளவராக வந்து அவாய்ட் பண்ணல. அப்போ விட்டி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப வைஸ் அப்படின்னா ரொம்ப அறிவாளியாக இருக்குன்னா எப்படி, அது வந்து இவ்வளோ தடவை கூப்பிட்டும் கிளவராக அது எப்படி அவாய்ட் பண்ணுது அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்து போகலாமா.
அடுத்து பாருங்க, the spider turned him round about and went to his den, for well he knew the silly fly would soon come back again அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, why is the poet using the word den to describe the spider web? அதாவது ஸ்பைடரோட வெப்பை ஏன் டென்னு சொல்றாரு? அதை என்ன நம்ம போய் படித்தோம், லயனுக்கு வந்து அதோடைய குகைக்குள்ள அது ராஜாவாக இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வெப்பில் ஸ்பைடர் வந்து இருக்கிறதுனால அந்த குகையா. அது மட்டும் இல்லாமல் லயன் என்ன பண்ணும், எல்லாரையும் வேட்டையாடி சாப்பிடுமா, அந்த மாதிரி இந்த ஸ்பைடரும் என்ன பண்ணுது, அந்த ஃப்ளையெல்லாம் வந்து என்ன பண்ணுது, வேட்டையாடி சாப்பிடுதா. அப்போ அதனால தான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காரு. சரியா, ஸ்பைடர் இஸ் லைக் ஏ லயன் இன் ஹிஸ் வெப். அதோட வெப்பில் அது என்னவா இருக்குது, லயன் மாதிரி வேட்டையாடுற ஒரு விலங்கு மாதிரி இருக்குது. சரியா, அடுத்து போலாமா. why was the spider sure that the fly would come back again? எப்படி வந்து அந்த ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுது, ஃப்ளை வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னா, அது நிறைய ஃப்ளாட்டட் போலியான வேர்ட்ஸ், நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அதனால கண்டிப்பாக இந்த ஃப்ளை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பும். சரியா, ஸ்பைடர் had flattered the fly of its beauty, நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சிருக்கு. சரியா, அதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து போலாமா. with busy wings he hung aloft, then nearer and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue. இதில் she அப்படிங்கிறது யார் அப்படின்னா, only thinking அப்படின்னு யார் இங்கே திங்க் பண்ணிகிட்டே போகிறா அப்படின்னா ஃப்ளை தான். சரியா, அடுத்து பாருங்க, வாட் வாஸ் ஷீ திங்கிங், அது என்ன நினச்சிட்டு போகுது அப்படின்னா அந்த பியூட்டிஃபுல்லான ஐஸு, அது மட்டும் இல்லாமல் அதோட கலர்ஃபுல்லான அந்த விங்ஸு, அதையே தான் நினச்சிட்டு போகுது. சரியா, அடுத்து போகலாமா. And now dear little children who may this story read, to idle silly flattering words I pray you never give heed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஐ அப்படிங்கிறது யாருன்னா நம்ம போயட். சரியா, வில்லியம் போத்தம் ஹவெட் அப்படின்னு சொல்லணும். வாட் இஸ் த அட்வைஸ் கிவன் டு த ரீடர்ஸ், ரீடர்ஸ்க்கு அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளாட்ரி வேர்ட்ஸ் பேசுகிறாங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் இரையாயிடாதீங்க. அதான் சொல்லுவாங்க, நாட் ஃபால் ப்ரே, இரையாக ஆயிடாதீங்க. யாருக்கு அப்படின்னா டு ஃப்ளாட்ரிங் அண்ட் ஸ்வீட் வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா, போலியான வார்த்தை பேசுகிறவங்கக்கிட்ட இரையாயிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்து வந்து இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்துருவோம். சரியா, வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் த ஸ்பைடர் டு த ஃப்ளை, அதாவது நீ வரியா நடந்து வரியா அப்படின்னு சொல்லுது, அது பேசிக்கிற மாதிரி இருக்கா, யார் பேச முடியும், அதாவது ஒரு பூச்சிகள் வந்து பேச முடியுமா, பேச முடியாது. அப்போ இது உங்களுக்கு என்ன அப்படின்னா பர்சானிஃபிகேஷன். அடுத்து போகலாமா. அடுத்து என்ன அப்படின்னா த வே இன்டு மை பார்லர் இஸ் வைண்டிங் ஸ்டார், அதாவது இந்த வைண்டிங் ஸ்டார் இந்த என்னுடைய பார்லருக்கு வர வழி எப்படி இருக்கும் அப்படின்னா ட்விஸ்டான படிக்கட்டுகளாக இருக்கும். அப்போ அந்த வேவை வந்து உங்களுக்கு அங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது உங்களுக்கு என்ன அப்படின்னா மெட்டஃபர். சரியா, அடுத்து பாருங்க, சோரிங் சோ எஸ் ரிப்பீட் ஆகுதா, அப்போ இது உங்களுக்கு அலிட்ரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் வந்து என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குல்ல, இந்த போயம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது உங்களுக்கு என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன். சரியா, ஒரு இடத்துல இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரிப்பீட்டேஷன். சரியா, அடுத்து போகலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மா போட்டிருக்காங்க, அடுத்த ஸ்டான்ஸாக தான், அதாவது அடுத்த லைனில் தான் உங்களுக்கு வரும். சரியா, அனஃபோரா அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று அடுத்த லைன்லேயே ஃபஸ்ட்டு வரலாம், இல்லை அந்த லைனில் கம்மா போட்டுட்டு வரும்ல. அப்போ ஒரு லைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ரெண்டாக பிரித்து கம்மா போட்டுட்டு அந்த லைன்லேயே அந்த ஸ்டார்டிங் வேர்ட் திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் ஆனாலும் அது உங்களுக்கு என்ன அப்படின்னா அனஃபோரா. இவ்வளோ நாள் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஒரு லைனில் இங்கே ஹவு அடுத்த லைனும் ஹவு இப்படி ஆரம்பித்தா அது அனஃபோரான்னு படிச்சிருப்போம். இப்படி ஆரம்பித்தாலும் உங்களுக்கு அது அனஃபோரா தான். ஒரு சென்டென்ஸை ரெண்டாக பிரித்து கம்மா போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஹவு இருக்குது, திரும்ப அந்த கம்மாக்கு அப்புறம் ஹவ்வே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு அனஃபோரா. சரியா, அடுத்து இந்த டென் அப்படிங்கிறது மெட்டஃபர். என்ன அப்படின்னா இங்கே யாரை கம்பேர் பண்ணியிருக்காங்க, கம்பேர்டு டு லயனோடைய டென். சரியா, லயனோடைய டென்னை வந்து கம்பேர் பண்ணதுனால இங்கே என்ன உங்களுக்கு அது அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். சரியா, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட் பட் மைன் ஆர் டல் ஆஸ் லெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே ஆஸ் லைக் ரெண்டுமே வந்திருக்கா. அப்போ இது உங்களுக்கு என்னது ஆஸ் லைக்கும் வந்தால் சிமிலி. சரியா, ஆஸும் லைக்கும் வந்ததுனால இது உங்களுக்கு சிமிலி. அடுத்து பார்த்தீங்கன்னா புசிங் விங்ஸ் அப்படின்னா சிறகு. அந்த சிறகு எப்படி இருக்கும், அந்த ஈக்கள்லாம் இல்லை ஃப்ளைஸ்லாம் பறக்கும் போது அது சிறகு எப்படி இருக்கும், உர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குமா. அப்போ புசிங் விங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒனமட்டோபியா. சரியா,
அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது ஒனமோட்டோஃபியா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட் ஐஸ், க்ரீன் அண்ட் பர்பிள் கலரை கொடுத்துருக்காங்களா, அப்போ உங்களால் இமேஜின் பண்ண முடியும் அப்படி தானே, அப்போ அது உங்களுக்கு இமேஜரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அலாஸ் அலாஸ் ஹவு வெரி சூன் திஸ் சில்லி ஃப்ளை வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, லிட்டில் ஃப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஃப்ளை அப்படின்னா உங்களுக்கு என்னது நவுன். சரியா, லிட்டில் ஃப்ளை அப்படின்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபித்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போ இந்த லைன் உங்களுக்கு என்ன அப்படின்னா எபித்தட். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படிங்கிற போயம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. புக் பேக் பார்த்துருக்கோம், நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்துருக்கோம். சரியா, ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மள சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.